ஏன்னா இந்த மக்களுக்கு தாய்லாந்து கம்போடியா மக்களுக்கு ரொம்ப சைலண்டான மக்களுங்க. அதாவது அந்த ஊரில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். தே ஆர் அந்த கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் இல்லை இந்த மொன்யூமெண்ட்ஸு இதெல்லாம் பார்த்துக்கிறதுல, அதே சமயம் வந்து தன்னுடைய மூதாதையர்களோட நிறைய விஷயங்களை பார்த்துக்கிறதுல இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப கன்சர்னிங்காக இருப்பாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு வார் அப்படின்ற ஒரு விஷயம், போர் அப்படின்ன உடனே திடீர்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அமைதியை நாடி, எங்கே அமைதி இருக்குது, ஏன்னா ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ், பாம்பு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப புதுசு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு இல்லை வேறு வேறு ஊருக்கு வந்து மாறி போயிடுறாங்க. இதுக்கு நடுவில் இந்த 2 நாடும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. சீஸ்ஃபயரை வந்து கம்போடியா அனௌன்ஸ் பண்ணுறாங்க, தாய்லாந்து வந்து இல்லைன்றாங்க. பட் ஆனால் கம்போடியா விசஸ் தாய்லாந்து அப்படின்னும் போது கம்போடியா வந்து ஒரு சின்ன நாடு, தாய்லாந்து வந்து பரப்பளவுலையும் சரி பவர்லையும் சரி ஒரு பெரிய நாடு. அது மட்டும் இல்லாமல் தாய்லாண்டை சப்போர்ட் பண்ணுற கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட அட்வான்ஸ்டு ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் தாய்லாண்டு கிட்ட இருக்குது. பட் கம்போடியா வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சைனா அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. சைனா வந்து யூஸ்வலாகவே பெருசாக ஒரு ஹெல்ப் அப்படின்றது பண்ண மாட்டாங்க. பட் அப்படி பார்க்கும்போது ஒரு சில ஹெல்ப் தான் பண்ணுறாங்க. பெரிய லெவலில் தாய்லாண்டை டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு கம்போடியா கிட்ட இப்போதைக்கு பவர் கிடையாது. ஸோ கம்போடியா இமீடியட்டாக இந்த போரை நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் தாய்லாந்து சைட்லேருந்து இன்னும் பெருசாக பதில் வரல. இதுக்கு நடுவில் வேர்ல்டு லெவலில் நிறைய தலைவர்கள் வந்து இந்த சமயத்தில் இந்த போரை நிறுத்துங்க, இது வந்து ஒரு தேவையில்லாத போர், இதை வந்து இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் திருப்பி பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.